காலை வணக்கம் சொந்தங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் கொடுத்த ஒரு அன்பிற்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக் தாங்க. உங்கள் செகண்ட் சேனலில் நீங்கள் மானிட்டரைசேஷன் வாங்கிட்டீங்களா? என்ன காரணத்துக்காக வாங்கினீங்க? ஓகேங்களா? இதுக்காக வந்து ஓப்பன் பண்ணீங்க ஓகேங்களா அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்காக இப்போ நம்ம ஒரு விளக்கத்தை நம்ம குட்டி அப்டேட் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? நம்ம செகண்ட் சேனல் வந்து ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகுது. 4 மாதத்தில் பார்த்திங்கன்னா 28 நாள்லேயே நான் மானிட்டரைசேஷன் வாங்கிட்டேன். மானிட்டரைசேஷன் வாங்கின அப்போ ஒரே நாள் தான் இருந்தது. அப்புறம் மானிட்டரைசேஷன் கட் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கண்டென்ட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்படியுமே வந்து செப்டம்பர் 17 தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் வந்து யோசித்தேன். ரெண்டாவது வந்து இது எதுக்காக இந்த சேனல் ரெண்டாவது சேனல் நான் ஓப்பன் பண்ணேன்னா, முதல் சேனல் நம்ம ஸ்ரீவதியில் வந்து ப்ராப்ளமாக இருந்தப்போ தான் இதை நான் ஓப்பன் பண்ணேன். நல்லதுலேயும் ஒரு கெட்டது நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அது என் வாழ்க்கையிலும் ஒரு நல்லது, கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சேனல் தொடங்கி 2020 என்னமோ சம்திங் நான் நம்ம சேனல் வந்து ஓப்பன் பண்ணோம். பார்த்திங்கன்னா அதில் நான் வீடியோ சரியாக போடுறதில்ல. ஒரு வருஷம் அப்படியே கேப் விட்டுட்டேன். அதனால் வந்து கண்டினியூ பண்ணுறதில்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் திடீர்னு ஒரு வீடியோ போகும்போது அது கொஞ்சம் ரீச் கொடுத்தோடனே சரி ஒரு ஆர்வம் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ணோம், மானிட்டரைசேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு வாட்ச் ஹவர் கிடச்சி வாட்ச் ஹவரையும் நம்ம ரீச் பண்ணி மானிட்டரைசேஷன் ஆன் பண்ணுறோம். அதுவும் என்ன பண்ணுறச்சு ஸ்ரீவதியில் நமக்கு காலவாரி விட்டுருச்சு. எப்படி சொல்கிறது, மானிட்டரைசேஷன் கட் ஆகி 3 மாதம் வரைக்கும் நான் அதை வெயிட் பண்ணி தான் அந்த 3 மாதம் கேப்பில் தாங்க இந்த விஷ்ணுஸ்ரீ சேனல் நான் ஓப்பன் பண்ணது. அந்த விஷ்ணுஸ்ரீயில் ஓப்பன் பண்ணி 28வது நாள்லேயே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், மானிட்டரைசேஷன் வாங்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகேங்களா? இதை நிறையா பேர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த வீடியோ திருப்பியும் போடுறேன். ஓகேங்களா? ஒரு சின்ன அப்டேட் கொடுக்குறேன். ஓகேங்களா? அது வந்து 28 நாளில் நான் மானிட்டரைசேஷன் வாங்கிட்டு திருப்பி பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் மானிட்டரைசேஷன்லேருந்து திருப்பி கட் பண்ணிட்டாங்க. அது எதுக்காகன்னு எனக்கு தெரியல. ரிப்பீட்டட்னு கொடுத்துட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லி பொறுமை, அதாவது கடலிலும் பெரிதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா லைஃப்பில், அது உண்மைதாங்க. ரொம்ப பொறுமைங்க. ஆனால் வாழ்க்கையில் எனக்கு கோவம் வரும். பட் ஆனால் அது வந்து இதிலான ரொம்ப பொறுமையாக இருந்தேன். எப்படி சொல்கிறது, ஒரு மனுஷனாக கோவம் வரும், கஷ்டம் வரும், கண்ணீர் வரும், எல்லாத்தையும் கடந்து தானே வரணும். என்ன பண்ணுறது? அப்புறம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 17 நம்ம விஷ்ணுஸ்ரீலையும் மானிட்டரைசேஷன் வாங்கிட்டேன். ஓகேங்களா? எல்லாமே உங்களோட அன்பில் ஆதரவு மட்டும்தான் காரணம். ஓகேங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது. சூப்பராக வந்து நம்ம 2 சேனலில் இப்போ வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம். சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அதில் ஹைப்புன்ற ஒரு ஆப்ஷனுக்கு கண்டிப்பாக பாயிண்ட்டு கொடுங்க. பாயிண்ட்டு கொடுத்தா மட்டும்தான் நம்ம சேனல் வந்து ரெக்கமெண்டில் போகும். கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதாங்க காரணம். அது வந்து எனக்கு ப்ராப்ளமான அந்த கேப்பில் தான் இதை ஆரம்பித்தேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த 2வது சேனல் மானிட்டரைசேஷன் ஆகி வந்துடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்ரீவதி அஃபிஷியலில் தான் நான் ஆகஸ்ட் 4 வந்து ரீஅப்ளை பண்ணி அதுலேயும் மானிட்டரைசேஷன் வாங்கிட்டேன். இப்போ நல்லபடியாக 2 சேனல்லையும் நம்ம வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாமே உங்கள் அன்பிற்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப திருப்பி ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? திருப்பி நம்ம வந்து எனக்கு டெய்லி வந்து வீடியோ போட முடியல. டைம் கிடைக்கிறப்ப நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ என்னால் போட ட்ரை பண்ணுறேன். அந்த என்றைக்காவது ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை வீடியோ போடுறப்போ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹைப்பு வந்து பாயிண்ட்டு கொடுங்க மக்களே. ஓகேங்களா? புதிய உறவுகள் நிறைய பேர் நம்ம சேனலுக்கு வரீங்க, ரொம்ப நன்றி. புதிய உறவுகளுக்கு வெல்கம் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விசிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே மக்களே, பாய். மீண்டும் ஒரு அப்டேட்டில் புதிதாக சந்திப்போம்.